இசலோர் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 48வது அதிகாரம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் நம்பிக்கொண்டிருக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன், அவர் நம்மை மரண பரியந்தமும் நம்மை நடத்துவாரா? அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் நம்மை சாதாரண வழிகளில் நடத்துகிறது அல்ல. அவர் நம்மை எப்படி நடத்துகிறார்? நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பாதையில். அந்த பாதை நீதியின் பாதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 58:11 வாசிக்கும் போது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது அவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி, அவர் எங்கே நம்மை நடத்துகிறாரே ஆனால் நீர்ப்பாய்ச்சலான இடத்தில் நடத்துகிறார். Glory to God. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை நடத்தும் பொழுது அவனுடைய வாழ்க்கை என்னவாய் மாறுகிறது? ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் மாறுகிறது. அவன் வற்றாத நீரூற்றை போல் இருக்கிறான். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நித்தமும் என்னை நடத்தும். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே நீ என் கூட இருக்கிறீங்கப்பா. Glory to God. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை நடத்துவார். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கொண்டிருப்பேன். இந்த கால வேளையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை நடத்துவார், நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தைப் போல இருப்பேன், வற்றாத நீரூற்றைப் போல நான் இருப்பேன். இந்த வசனத்தை உங்கள் மனதில் நீங்கள் வைங்க. அதை நம்பிக்கொண்டு இருங்க. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்னு நம்புங்க. அந்த வார்த்தையை உங்கள் மனதினுடைய ஆழத்தில் பதித்து வைங்க. உனக்கு ஒரு பொல்லாப்பும் கடந்து வராது, ஒரு தீங்கையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் உங்களை நடத்துகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 31:14, நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீர் என் தேவன். இன்னைக்கு சொல்லுங்களேன், கர்த்தர் என் நம்பிக்கையாக இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார். உங்கள் மனசில் அவரை மட்டும் நம்புங்க. இன்னைக்கு உங்கள் வழிகளில் கட்டாயம் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு செழிப்பை, ஒரு நன்மையை நீங்கள் காண்பீங்க. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய்
உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீதியின் பாதையில் நீர் நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.